முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் முனக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி கோர்ஸ், அதாவது ஃபார்மசி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது ரெண்டுமே பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு +2 முடிச்சோடனே டேரெக்டாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான். +2 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி சூஸ் பண்ணலாமா, எதுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு, எலிஜிபிளாக எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாமா இல்ல பிஇ பிடெக் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்ஜினியரிங்னா பிஇ அப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தோம்னா இசியிலேருந்து ட்ரிபிள்இலேருந்து மெக்கானிக்கல்லேருந்து ஐடி இருக்கு, உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இருக்கு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கு, ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இருக்கு, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் இருக்கு, மெக்காட்ரானிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. இதுல நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா பிஇ எடுக்கலாமா பிடெக் எடுக்கலாமா, ஏன்னா ரெண்டுமே இன்ஜினியரிங் கோர்ஸா, பிஇ பெஸ்டா பிடெக் பெருசா, எதுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஜாப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி நிறைய ஜாப் யாருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி கேட்கிறாங்க. பிஇ பிடெக் ரெண்டுக்குமே பார்த்தா டிமாண்ட் ஈக்குவலா தான் இருக்கு. நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கீங்களோ அது பேஸ்ல தான் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் கிடைக்கும். மற்றபடி நீங்க பிஇ படிச்சிருந்தா அதிகப்படியான ஜாப், பிடெக் படிச்சிருந்தா அதிகப்படியான ஜாப், கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பிஇ முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சாவே எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு எலிஜிபிளோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பா பிஇ தான் படிச்சிருக்கணும், பிடெக் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்களோட ஸ்கில், அது மட்டும் இல்லாம எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பார்த்தா உங்களோட ஸ்கில் பேஸ்ல தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இது பார்த்தோம்னா மெடிசன் லைன்ல ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுல பார்த்தோம்னா ஃபார்மசி ரெலவெண்டா நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் +2 கம்பல்சரியா நீங்க முடிச்சிருக்கணும். மற்ற டிப்ளமோ மாதிரி 10th முடிச்சுட்டு டேரக்டா நீங்க படிக்க முடியாது. டிப்ளமோ ஃபார்மசிக்கும் கண்டிப்பா நீங்க +2 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா பேச்சுலர் ஃபார்மசி. இது பார்த்தோம்னா 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி. இது பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முக்கியமா பார்த்தா சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னா நீங்க டாக்டரேட் கூட பண்ணலாம். அதாவது பிஹெச்டி கோர்ஸ் கூட பார்த்தா ஃபார்மசி ரெலவெண்டா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பேச்சுலர் ஃபார்மசி இந்த கோர்ஸ் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் ரெலவெண்டான கோர்ஸ் தான். முக்கியமாக எந்த டிசீஸ்க்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசனை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, முக்கியமாக கிளினிக்கல் ட்ரையலாக எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த மெடிசனை எப்படி சேல்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு மெடிசனோட டிசைன்ல இருந்து ஆரம்பிச்சு மேனுஃபேக்சரிங் பிளஸ் பார்த்தா கிளினிக்கல் ட்ரையல், அதுக்கப்புறம் சேல்ஸ் வரையும் எல்லா டாபிக்குமே சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பெரிய அளவு டிமாண்ட்லாம் இருக்காது. நீங்க பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுவே மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம் இல்ல பிஹெச்டி முடிச்சிட்டோம் இந்த ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல, மெடிசன் லைன் ரெலவெண்டான ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல இல்ல காலேஜ் லெவல்ல ப்ரொஃபசர் இந்த மாதிரி ட்ரை பண்ணா நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா ஒரு ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா முக்கியமா இந்த மெடிக்கல் ரெப் இந்த மாதிரியான ஜாப்ல நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சேலரி வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க பேச்சுலர் ஃபார்மசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனா பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முக்கியமா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணும், ஒரு மெடிக்கல் ஸ்டோரோ இல்ல ஒரு ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப்போ இல்ல மெடிசன் லைன்ல பார்த்தா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேச்சுலர் ஃபார்மசி நீங்க சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு சில மாசம் நீங்க ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது பேஸ்ல உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. அது பேஸ்ல பார்த்தோம்னா நீங்க மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க பிசினஸ் பண்றது ஒரு எய்மா இருக்கு, முக்கியமா இந்த மெடிக்கல் லைன் ரெலவெண்டா ஏதாவது பிசினஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேச்சுலர் ஃபார்மசி நீங்க சூஸ் பண்ணுங்க. மற்றபடி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் கவர்மெண்ட் ரெலவெண்டான பாராமெடிக்கல் கம்பெனி இந்த மாதிரி இடத்துல ஒரு ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் இல்ல ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் மோஸ்ட்லி பார்த்தா உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோஸ்டா ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா இது வந்து நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்றீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருந்து நீங்க கொஞ்சம் படிக்கும் போது டாப் லெவல் காலேஜில் படிச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தா தொடர்ந்து நல்ல ஒரு க்ரோத்லேயே இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க ஸ்கில் பேஸில் நீங்க கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் முடிச்ச உடனே நல்ல ஒரு சேலரியோட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ரெலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்ல என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. அந்த பேசிக் லெவலா இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ்சி, ஐடி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் இருக்கு, உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இருக்கு, ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இருக்கு, ஏரோஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், ஷிப் பில்டிங் இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அவங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா மெஷின்ஸ் ரெலவெண்டான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மெஷின்லாம் டிசைன் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களாம் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணலாம், இல்லை மெக்கட்ரானிக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா அந்த கவர்மெண்ட்ல இபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இபி டிபார்ட்மெண்ட்ல அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முக்கியமாக இந்த ஹோம் அப்ளிகேஷன்லாம் டிசைன் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் இசிஇ, ட்ரிபிள் இ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இந்த அக்ரிகல்ச்சர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அதுல வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க ஜஸ்ட் ஃபுட் மட்டும் படிக்கணும், ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் நீங்க ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி கூட டைரக்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்ல இருக்கு, இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ப்ரொடக்ஷன் ரெலவெண்டா, டெக்ஸ்டைல் ரெலவெண்டா, பெட்ரோலியம் ரெலவெண்டா, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீம் கூட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கதே தெரியாது. அதாவது இந்த மெடிக்கலுக்கு தேவைப்படும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் டிசைன் பண்றதை பத்தி கோர்ஸ் தான் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிமாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது அதுக்கு எந்த காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜா இருக்கும், முக்கியமா பிளேஸ்மெண்ட் வந்து எந்த காலேஜ்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. பிளேஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா ஜஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர் கம்பெனி மட்டும் வருவாங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரு சில காலேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, சிவில் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கம்பெனி வந்து ஜாப்காக எடுத்துட்டு போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்படி இல்லாம நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஜாபே ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியான சேலரி கிடைச்சாலும் அடுத்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல உங்க நாலேஜ் பேஸ்ல இன்னும் நல்ல ஒரு பெட்டர் சேலரி, பெட்டர் ஒரு ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்றது என்ன, உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், எல்லாருமே வந்து சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சா ஜாப் கிடைக்காது, ஏற்கனவே நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதுல நிறைய உண்மைகள் இருக்கு. பட் நீங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீம் உங்க நாலேஜை வந்து பார்த்தா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து டெக்னாலஜி ரெலவெண்டா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்த ஸ்ட்ரீம்க்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு பாருங்க. முக்கியமா அந்த ஸ்ட்ரீமோட பேசிக் கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் அதிகமா இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஜாப் அப்படிம்பாங்க. ஸோ அது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் எடுத்தா ஜாப் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்க எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேச்சுலர் ஃபார்மசியும் இன்ஜினியரிங் கோர்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணவங்கள விட இன்ஜினியரிங்ல வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரியோட ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கவர்மெண்ட் ஜாப்பை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஃபார்மசியை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து பார்த்தா நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அது பேஸ்ல தான் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ இவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோட நிறைய
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, இப்போ பிளஸ் டூல என்ன குரூப் எடுத்தவங்களுக்கு பேச்சுலர் ஃபார்மசி கிடைக்கும், இல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவெண்டா ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான பயாலஜி டிபார்ட்மெண்டோட ரெலவெண்டான இன்ஜினியரிங்க்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்கறாங்க. கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா இசி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாவே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தா நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுவே பேச்சுலர் ஃபார்மசிக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸ்ல கூட பேச்சுலர் ஃபார்மசி காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாவே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பேச்சுலர் ஃபார்மசி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸ்ல வந்து காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க மற்ற காலேஜ்லாம் ட்ரை பண்றப்ப வந்து பார்த்தா முக்கியமா இந்த யூனிவர்சிட்டி பேஸ்ல இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தா பயாலஜி மஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஃபார்மசி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு கேட்கறாங்க, ஒரு சில இடத்துல பயாலஜி கம்பல்சரி அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ நீங்க எங்க ஜாயின் பண்ணணும் விரும்புறீங்களோ அங்க என்ன மாதிரியான எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா +1 +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பேச்சுலர் ஃபார்மசி படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.